வணக்கம். இது நியூஸ் 24 தமிழ். நான் உங்கள் தொகுப்பாளர். இப்போது முக்கிய செய்திகள். பீகாரில் தண்டவாளங்களை கடக்க முயன்றபோது ரயில் மோதி இரு பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். விபத்து குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரபிக்கடலில் தத்தளித்த இந்திய கப்பலுக்கு உதவிய பாகிஸ்தான் கடற்படை. இந்திய அதிகாரிகள் உதவிக்கு அழைத்ததன் பேரில் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டது. பிரபல தயாரிப்பாளர் RP சௌத்ரியின் மறைவு பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த வேதனையையும் அளிக்கிறது என நடிகர் ரஜினிகாந்த் உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஜோசப் விஜய் எனும் நானி என்று அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட நடிகர் விஜய் தமிழக முதலமைச்சராக நாளை பதவியேற்கவிருக்கிறாரா? இன்று கவர்னரை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல். இன்று அதிமுகவில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. ராயபுரம் தமிழக வெற்றி கழகம் MLA விஜய் தாமு தனது பிறந்தநாளை வாளால் கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு எதிராக புகார் வந்துள்ள நிலையில் அவர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கப்படுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இனிதான் ஆட்டமே சூடு பிடிக்க போகிறது என நடிகையும் திமுக ஆதரவாளருமான ஜூலி தவேக தலைவர் விஜயின் வெற்றி குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கவர்னரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். எம்ஜிஆருக்கு பிறகு சட்டசபை தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் நடிகர் விஜய். தூத்துக்குடி மாவட்டம் தட்டப்பாறை பகுதியை சேர்ந்த அரசு ITI மாணவர் ஒருவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விஜய் ஆலோசனை நடத்தினார். தவேக MLAக்களை ECR ஹோட்டலில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் மூத்த நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அதிமுக MLAக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் புதிய சாதனை படைத்துள்ளது. சீனாவில் போக்குவரத்தை சரி செய்யும் ரோபோ புதிய முயற்சியாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சூழலுக்கு ஏற்ப போக்குவரத்து சீரமைப்பு பணிகளை ரோபோ மேற்கொள்கிறது. சென்னை RK நகரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தமிழக வெற்றி கழகம் வட்ட செயலாளர் 43 வயது தினேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக தலைவர் ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் இன்று சந்தித்தார். இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் உரையாடினர். தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் சென்னை வந்தடைந்தார். அவர் கவர்னர் மாளிகைக்கு சென்று பொறுப்புகளை ஏற்க உள்ளார். கிழக்கு பசிபிக் பகுதியில் ஒரு படகு மீது அமெரிக்க ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சொகுசு கப்பலில் அரிய வகை வைரஸ் பரவியதில் 3 பேர் பலியாகியுள்ளனர். 144 பேர் பாதிக்கப்பட்டு அச்சத்தில் உள்ளனர். மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடித்த பாஜகவுக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
பெரிய அரசியல் ட்விஸ்ட். ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி முதுகில் குத்தினாரா? இந்த பிரச்சினை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்.பி. சௌத்ரி நம்மை விட்டு பிரிந்தது தாங்க ஒண்ணா துயர் என நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026-27 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் நாளை மே 7ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. சென்னையில் அண்ணா சிலையின் கையில் தமிழக வெற்றிக் கழகம் கொடி வைக்கப்பட்டதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது.